காங்கிரஸ் ஒரு 41 லிஸ்ட் பக்காவா இந்த சீட்டெல்லாம் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிற ஒரு ஸ்லோகனை வச்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துட்டாவே நெகோசியேஷன் தான். அதான் கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் 41ன்னு ஒரு இடம் பிடிச்சி 41க்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொல்கிறத கேட்டேங்க. காரணம் என்னென்னா திமுகவே நாங்கள் இந்த முறை குறைச்சிக்க போகிறோம். 174 இருந்த சூழ்நிலை, பட் இப்போ இல்லை. நாங்களே 160 வந்துட்டோம். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். திமுக கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் தான் போட்டியிட சூழ்நிலை இருக்குது. இந்த கூடுதலாக வாங்கிட்டு நீங்கள் 40 30 வாங்கிட்டு பாதிக்கு பாதி தோற்றிங்கன்னா எப்படி இருக்கும்? அது நீங்கள் சீட்டு வாங்குறது மட்டுமே பலமான்னு கேட்குறேன். ஜெயிக்கிறது தானே பலம். நீங்கள் 40 சீட்டு வாங்கி 20 ஜெயிச்சிங்கன்னா அது என்ன இருக்குது? 20 சீட்டு வீணாக போய்டும்ல. எதிராளிகளுக்கு அதை நீங்கள் ஒரு தாராவத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஓபிஎஸை கொண்டாந்தது திமுகவுக்கு லாபமா இல்லையா? இந்த ஒரு இமேஜ் திமுகவுக்கு ஒரு இமேஜ், திமுக கூட்டணிக்கு ஒரு இமேஜ். இப்போ தேமுதிகவை ஏங்க கூட்டு வந்தீங்க? அதனால தான் டைட் ஆகுதுன்னு காங்கிரஸ் சொல்ல முடியுமா? தேமுதிக வந்ததுனால தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம். அதை முதல் காங்கிரஸ் ஒத்துக்கணுன்ற நான். நீ அடம் பிடிக்கிறதுக்கு வேலை இல்லை. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் திமுக தன்னுடைய அந்த தலைமையகத்தில் அறிவாலயத்தில் பல கட்சிகளை அழைப்பு விடுத்திருந்தாங்க சீட் ஷேரிங் நெகோசியேஷனுக்கு. பல கட்சிகள் வந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கு தான் நமக்கும் தெரிய வந்துச்சு, அஃபிஷியலாகவே டிஎம்கே அங்கீகரிச்சிருக்கு பல கூட்டணி கட்சிகளை. அவர்கள் ஆதரவு நிலைவெடுத்தாலும் திமுக அதை ஆமோதித்திருக்கிறது என்று இப்போது புரிய வந்திருக்கிறது. குறிப்பாக எஸ்டிபிஐ மற்றும் தனியரசு கொங்கு நாடு மக்கள் கட்சி பேரவை, தனியரசு அவர்களுடைய அந்த கட்சி. ஸோ இந்த 2 கட்சியும் இப்போ புதுசாக இணைந்திருக்கிறது. இதன் மூலமாக அஃபிஷியலாக தெரிய வருது. காங்கிரஸ் இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் முதன்முறையாக அஃபிஷியலாகவே ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் கணிசமான இடங்கள், அதே போல சீட்ஸும் பார்த்தோம்னா 40 45 அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜ்யசபா எம்பி 2 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன இன்றைய தினம் சீட் ஷேரிங் நெகோசியேஷனில் போச்சு சார்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உதிரி கட்சிகள்லாம் அவங்க மட்டும்தான் தலைவர், அவங்க தான் எம்எல்ஏ, கட்சியும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரமுகர்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம், என்ன நீங்கள் அதே மாதிரி ஆமாம் பாரிவேந்தர், சென்னையில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர், இது மாதிரி ஆட்கள் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி திமுகவில் இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாஸ் இருக்கார், இப்போ தமிமுன் அன்சாரி இருக்கார். இப்போ அவங்கள எல்லாமே கிட்டத்தட்ட திமுக ஆதரவு கட்சிகள் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க. இப்போ அவங்களாம் இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி திமுக பட்டவர்த்தனமாக வெளியாக காட்டியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருணாஸை கூப்பிட்டுருக்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு. புதுசாக சேர்ந்த தனியரசு கடந்த தேர்தல் வரை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார் எப்பயுமே. இங்கே சமீபத்தில் கூட அவர் இபிஎஸ்ஐ அவருடைய இல்லத்திற்கு போய் சந்தித்தார். ஆமாம், இப்போ சந்தித்தார். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு. காரணம் என்ன, திமுகவில் கொங்கு இவர் ஈஸ்வரன் இருக்கார். அவர் ஈஸ்வரனும் தனியரசும் டெட் எகென்ஸ்டான ஒரு சூழ்நிலை. பட் கொங்கு ஈஸ்வரனும் இருக்கும்போது தனியரசும் இந்த முறை திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் தனியரசுக்கும் சீட்டு, கருணாஸுக்கும் சீட்டு, தமிமுன் அன்சாரிக்கும் சீட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை திமுக சொல்லிடுறாங்க. எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். தொகுதிகள் என்னங்கிறத இனிமேல் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை குழு இருக்குல்ல, டிஆர் பாலு தலைமையிலான குழுவில் இன்றைக்கி அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசி முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மேஜர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜோனகர் தலைமையிலான காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவும் இவர் டிஆர் பாலு தலைமையிலான திமுக குழுவும் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பட் வழக்கமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேசுவாங்க. பட் காங்கிரஸ் அண்ட் திமுக பேச்சுவார்த்தை 1 ஹவர் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே ஒரு அரச பரசலாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா காங்கிரஸ் ஒரு 41 லிஸ்ட் பக்காவாக
இந்த சீட்டெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ச நவம்பர்லேயே கொண்டு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு, சிஎம்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் அடிப்படையில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைங்கிறது தான் அப்ப இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிற ஒரு ஸ்லோகனை வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் வாங்க பேசிக்கலான்னு சொல்லி தான் இன்னைக்கு திமுக அழைப்பு விடுத்துருது. வந்தாங்க, வந்து பேசினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துட்டாவே நெகோசியேஷன் தான். என்ன இது பேச்சுவார்த்தைங்கிறது நீங்கள் கூட குறைச்சல்லாம் இருக்கும். பட் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. அதான் கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் இனிமே. ஏன்னா இங்கே வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்காக்க போகிறது இல்லை வேறு இடத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் என்றைக்கு இப்போ ஒன்ஸ் அறிவாலயத்தில் வந்து உட்காந்துட்டீங்க, பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒன்று கூடலாம் இருக்கலாம், இல்லை குறைச்சதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு 41 லிஸ்ட்டை கொடுத்துருச்சு, 41 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருச்சு. பட் இன்னைக்கு திமுக வந்து தெளிவாக ஒரு விஷயத்தில் டிஆர் பாலு ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கடந்த முறை உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 25. எத்தனை ஜெயிச்சிங்க? 18. சரி, நீங்கள் 18 கன்ஃபார்ம், ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கூடுதலாக ஒரு 3 சீட்டு வச்சுங்க. ஸோ 21 சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத திமுக குழு சொன்னது வந்து பயங்கர ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க திமுக தரப்பு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்ட். காரணம் என்னென்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. என்ன கிட்டத்தட்ட பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளும் கூட இப்போ அண்ணா திமுகலேருந்து வெளியே வந்து திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக, அடுத்தது மக்கள் நீதி மையம், இதெல்லாம் வந்து அகாமடேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் மினிமம் ஒரு கேரண்டி கொடுத்து வச்சிருக்கு திமுக. உங்களுக்கு 7 சீட்டு குறையாதுங்க, கொல்லப்படாதீங்க, நீங்கள் 5 சீட்டு குறையாது, இப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க எல்லாத்துட்டையுமே. இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது காங்கிரஸ் 41ன்னு ஒரு அடம் பிடிச்சி, 41க்கு வாய்ப்பே இல்லை, அது வேறு விஷயம். பட் நாங்கள் சொல்கிறத கேட்டேங்க. காரணம் என்னென்னா, திமுகவே நாங்கள் இந்த முறை குறைச்சிக்க போகிறோம். 174ன்னு இருந்த சூழ்நிலை, பட் இப்போ இல்லை, நாங்களே 160ன்னு வந்துட்டோம். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். திமுக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் தான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவு திருப்திப்படுத்தணும்னா நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்க வேண்டிய மனநிலை. 14 சீட்டு வைக்கும். போன முறை 174, பட் இந்த 116னா எவ்வளவு? 15 சீட்டு விட்டு கொடுக்குறாங்கல்ல, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உதயசூரியனில் நிற்கிறவங்க எல்லாமே திமுகன்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே ஒரு திமுக வேட்பாளர் இருப்பாங்க, முன்னாள் அமைச்சர் இருப்பாங்க, முன்னாள் எம்எல்ஏவாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் மீறி வேற ஒருத்தருக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது. அதனால் இந்த முறை திமுக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு காங்கிரஸ்கிட்ட. 21 நீங்கள் 18 ஜெயிச்சிட்டீங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், அது ஒன்றும் மாற்றோம். ஆமாம், குறைக்கிறது இல்லை. பட் 3 சீட்டு கூடுதலாக வச்சுங்க. 21ங்கிறத ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. இல்லை இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை இதுதாங்க சரியாக இருக்கும். இன்னும் கூடுதலாக வாங்கிட்டு நீங்கள் 40, 30ன்னு வாங்கிட்டு பாதிக்கு பாதி தோத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது நீங்கள் சீட்டு வாங்குறது மட்டுமே பலமான்னு கேட்குறேன். ஜெயிக்கிறது தானே பலம். நீங்கள் 40 சீட்டு வாங்கி 20 ஜெயிச்சிங்கன்னா அது என்ன இருக்குது? 20 சீட்டு வீணாக போய்டும்ல. எதிராளிகளுக்கு அதை வந்து நீங்கள் ஒரு தாராவத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. அதில் தான் இன்றைக்கி வந்து டிஆர் பாலு தெளிவாக சொன்னது. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த முறை 21 நீங்கள் ஜெயிப்பீங்க, அதுக்கான சூழ்நிலை. இப்போ நீங்கள் 25 கொடுத்து போகணும், 7 தோத்துட்டீங்க, 18 தான் ஜெயிச்சிங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் கொடுத்த 21யும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது கூடுதல் குறைச்சலுங்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. உங்கள் சீட்டு எத்தனை சீட்டு நாங்கள் கொடுக்குறோமோ அத்தனை சீட்டும் நீங்கள் எம்எல்ஏ வெளியே வருவீங்க, அதனால் மாற்றமே இல்லை. உங்கள் தலைவர்கள்ட்ட சொல்லுங்கள், பேசி முடிவீங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக இன்றைக்கி திமுக காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு, காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறத. ஏன்னா இனிமேல் அடுத்தடுத்த நாளில் முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். இதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னா 15 நாள் கழிச்சுக்கலாம், வேலை இல்லை. ஆனால் செல்வ பிறந்தவர்கள் வெளியே வந்துட்டு நாங்கள் 234 தொகுதியிலையும் கேட்டோம், 234 தொகுதியிலும் நம்மளுடைய தோழமை கட்சிகள் தான் நிற்கிறார்கள், நாங்கள் நிற்பது போலதான் நாங்கள் வந்து வேலை செய்வோம். எனவே நாம நினைச்சோம், சரி 234னா ஓகே, இப்ப இவங்க ஏதோ கேட்டிருக்காங்க,
சரி நல்ல கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு தருவாங்க போல திமுக. நல்லா உபசரிச்சிருக்காங்கன்னு நெனச்சோம். ஆனா, உள்ள நடந்தது நேர்முரணா இருக்கு சார். ஆமா கேம் நீங்க அதில தானே மேட்டர். என்னென்ன காரணம்னா ராஜ்யசபா கேட்டீங்க, ராஜ்யசபா கன்ஃபார்ம். ம். போன முறை அது செல்வ ஒவ்வொரு பிறந்தகை ஆமா. தெளிவுபடுத்திட்டாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு ராஜ்யசபா குடுக்குறது மாரி நீங்க சொன்னீங்க. ரைட். நீங்க கேட்டது நியாயம். நாங்க குடுத்துர்றோம். அதில ஒண்ணும் மாற்றம் கிடையாது. பட் அதே சமயம் நீங்க நினைக்கிற மாரி 30, 35ங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்ல. 21 கரெக்ட். அத தாண்டி நம்ம பேசுவோமே! எவ்வளோ மேக்ஸிமம் தர முடியும் திமுகவால? ம். இல்ல காங்கிரஸ் எவ்வளோ ஒத்துக்க முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை கடந்த முறை குடுத்தது சரியா இருக்கும். 25. 25ங்கிறது ஆமா 25ன்னு உங்களுக்கு குடுத்தாங்க. 25 நியாயம். அதில குறைக்காதீங்க. ம். அப்படின்னு சொல்லி அது அந்த ரெக்வெஸ்ட் நியாயமான ரெக்வெஸ்ட்டா இருக்கும். அதில திமுக அவங்க எப்படி அத ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. பட் நியாயமானது 25ங்கிறது. பட் நீங்க அத தாண்டி ஒரு சீட்டு குடுத்தால் கூடுதலா குடுத்தா கூட வேஸ்ட். வேஸ்ட்டுங்கிறது இல்ல. பட் திமுகவுக்கு தர முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறேன் நானு. நீங்க எல்லாத்தையும் 1, 2 குறைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில, காங்கிரஸ் மட்டும் நாங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார் ஆட்சியில் கண்டிப்பா. பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்க வ 40 தொகுதிகள் கேட்போம். நீங்க தோத்த தொகுதிகள் தான் நாங்க கேட்கிறோம். அப்படி நீங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரியில் பங்கு தரல அப்படின்னா, மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து அப்ப என்ன சார்? வீராவேசமா பேச வேண்டியதுதாங்க வெளியில. ம். நீங்க உள்ளுக்குள்ள பேசுறப்ப நீங்க உங்க நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க அப்படித்தான் பேசுவாரு. டி.ஆர். பாலுவா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், நீங்க எங்க ராஜாவா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், நீங்க எம்.ஆர்.கேவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும்ல. யோவ்! உங்க நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியாதாய்யா? ஏன்யா இப்படி சும்மா வெளியில பேசுற மாரியே அறிவாலயத்துல ஒரு கூட்டம் வெளிய நிப்பாய்ங்க. அவங்ககிட்ட பேசுங்க. உண்மைய பேசுவோம். நம்ம எதார்த்தத்த பேசுவோம்னு தான் சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜோடங்கருக்கு தமிழ் தெரிய போறதில்ல. அப்படியே ஆமா. சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. மத்தபடி போன மட்டம் எல்லாத்துலயும் நக்கலா செல்வ பிறந்தகை பேசியிருப்பாங்க. இருந்தா ஆமா. செல்வ பிறந்தகை இருந்திருக்காரு. மத்தவங்கள்ட்டலாம் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படிதான் சொல்லியிருப்பாரு. டி.ஆர். பாலு என்ன சொல்லியிருப்பாரு? "செல்வ பிறந்தகை புரிஞ்சுக்க. உங்க ஆள்ட்ட சொல்லு. என்ன அதெல்லாம் நினைக்கிற மாரி இப்ப கிடையாது. நாங்களே வந்து ம். 160ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. கூப்பிட்டு உட்காந்து பேசி நைட்டுக்குள்ள ஃபைனல் பண்ணி சொல்லுங்கன்னு" சொல்லியிருக்காரு. ஸோ ஓ! முதல்ல பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதிக்குள்ள பாதி வேலைய முடிச்சுருவோம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ம். ஒரு முடிவா இருந்தது. அது திட்டமிட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த சிறிய நீ கா கட்சிகளுடைய எண்ணிக்கை அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? ஆமா, ஆமா ஹக்கீம். அதுதான் உண்மை. பின்ன ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கவே இல்லங்கிற விஷயம் 2 தான். நீங்க ம். விடுதலை சிறுத்தைகளும், தேமுதிகவும். மத்த எஸ். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டாங்க. ம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டாங்க. இப்ப திமுக அதுக்கு தான் அவங்க அவங்க சொல்றது வந்து, நாங்க இன்னும் 2 மேஜர் பார்ட்டி இருக்காங்க. தேமுதிக ஒண்ணு இருக்கு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இப்ப நீங்க அவங்க 2 பேத்துக்குமே 7, 7ன்னே வைங்க. இல்ல 6, 6ன்னு வைங்க. அப்படி பார்க்குறப்ப எத்தன சீட்டு எங்களுக்கு இருக்கு சூழ்நிலைய பாருங்க நீங்க. அப்படிங்கிறத கண்ணுங்க கால்குலேட் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதனால மாற்றமே கிடையாது. சார், இப்போ புதிய கட்சிகள் வந்திருக்காங்க நீங்க சொன்னது போல. இப்போ ஆமா. இப்ப எ ஏற் இப்ப தொடர்ந்து சொல்லப்படுவது ஐயுஎம்எல்லுக்கு இந்த முறை சீட்ட வந்து 1 குறைப்பாங்க. 3க்கு இருந்தது ஆமா. 1 குறைப்பாங்கன்னு 2 சொல்லப்பட்டது. ஆமா ஸோ 2 அப்போ புதிய கட்சிகள்னு பார்த்தோம் அப்டின்னா, மக்கள் நீதி மையம் அவர்களுக்கு வந்து 2 வழங்கப்படும் என்று ஆமா, எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமா. அதேபோல இப்ப தமிழ்மண் அன்சாரிக்கு 1 குடுக்குறாங்க. அதேபோல எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ ஒண்ணு குடுக்குறாங்க. எஸ்டிபிஐக்கு 3 கேட்டிருக்காங்க. 1 குடுக்கப்படும் என்று 1 எதிர்பார்க்கப்படுது. கன்ஃபார்மா குடுப்பாங்க. 1 அப்புறம் குடுப்பாங்க. தனியரசு, கருணாஸ் இவங்கலாம் கருணாஸ். புதுசா ஆமா, வரவுகள் ஆமா. வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஆமா, புதுசா ஆமா. வழங்கணும். ஆமாமா. ஆமா. ஸோ திமுக நாங்க குறைச்சுக்கிட்டோம். இருக்கிறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கும் நாங்க குறைக்கணும்னு சொல்லி வலியுறுத்திருவோம். காங்கிரஸும் அதுல விதிவிலக்கு இல்ல. நீங்களும் ஆமா. குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு ம். செய்திய இதன் மூலம் சொல்ல வராங்க. ஆமா. அதான் உண்மை. நீங்க அதான் நீங்க நீங்க வாங்க. வரவங்களலாம் பாருங்க. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்க வந்து வச்சுக்கிட்டு நாங்க நாங்க 180 குறைக்க மாட்டோங்க. அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை திமுக ஆரம்பித்தால், நீங்களும் கேட்கலாம். யாரு கேட்டாலும் என்னங்க 180 நீங்க நிக்கிறீங்க. மத்தெல்லாம் எப்படிங்க நியாயம்? ம். நாங்க கடந்த முறை 174. நீங்க மத்தவங்கலாம் இந்த உதயசூரியன்ல நின்னவங்க 14. புரியுதுங்களா? 188ன்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இந்த ம். முறை அப்படி கிடையாது. நாங்களே 160 வந்துடுறோம். ஒரு 14 பேரு உதயசூரியன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படித்தான் கணக்கு வருது. 174க்கு மேல வரும். அது வேணா கணக்கு வச்சுக்கலாம். எங்களுடைய ஆட்கள் 160 பேர் தான் நிக்க போறாங்க. அப்படிங்கிறது தான் திமுகவுடைய மெசேஜ். இத கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்கங்கிறது தான் மேட்டரு. புரியுதுங்களா?
நீங்க அது முறை இந்த முறை கொஞ்சம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குதுல்ல ஹக்கீம் உங்களுக்கு. எப்படி இருக்கும்? இல்ல, இல்ல இந்த முறை திமுக தான் ஜெயிக்கும் போல இருக்கும். பப்ளிக்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த எலக்ஷன் டைம்லயே ஒரு ட்ரெண்ட் மாறும். நீங்க ஆளுங்கட்சி தரப்புல உள்ள ஒரு இது ஒரு மாரி மக்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா, வேற மாரி இருக்கும். சூழ்நிலை மாறும். நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் பீரியட்லயும் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மேடம் பீரியட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். கலைஞர் ஜெயிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அதிமுக அந்த அளவு தோத்துரும் தலைவா, டிஎம்கேக்கான வாய்ப்பு தான் தெரியுது. பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்கிற ஒரு டாக் ஓட ஆரம்பிக்கும். பட் ம். இந்த முறை அந்த மாரி இல்லை. மீண்டும் திமுகவுக்கு தான் வாய்ப்புங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். பப்ளிக் அந்த மாரி தான் ஒரு டாக் ஓடுது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் விட்டு குடுத்தால் என்னங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுக்கும், திமுக கூட்டணி கட்சிகளும் அதோடைய நிலைமை அதுதான். ஏன்னா சரி. இப்போ புதுசா வந்திருக்காங்க. இப்ப ஓபிஎஸ் வேற வந்துட்டாரு இப்ப. ம். இப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு குடுக்க போறாங்க. ஓபிஎஸ் 1, உசிலம்பட்டி. அது திமுகல தானே அகாமடேட் பண்றாங்க. திமுக அதுதான் நான் கட்சிக்காரர் சொல்றேன். தானே அவரு. அதுதான் நான் சொல்றேன் நானு. இந்த முறை 160லயும் நீங்க ஓபிஎஸ், நீங்க உசிலம்பட்டி ஐயப்பன், கோபாலகிருஷ்ணன் மதுரை, அவங்களுக்கும் சீட்டு குடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அவங்க. புரியுதுங்களா? இப்ப வைத்திலிங்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, வைத்திலிங்கம் அங்க இருக்காரு, வந்திருக்காரு. ம். மனோஜ் பாண்டியன் வந்திருக்காரு. இப்ப நீங்க உள்ள திமுகல தான் வந்துடுறாங்க. வந்திருந்தாலும் கூட, ஒரு விட்டு குடுத்தல் மனப்பான்மை தானே நான் சொல்றேன் நானு. நீங்க விட்டு ம். குடுத்தது நீங்க ஓபிஎஸ்ஸ கொண்டாந்தது திமுகவுக்கு லாபமா இல்லையா? இந்த ஒரு இமேஜ் திமுகவுக்கு ஒரு இமேஜ், திமுக கூட்டணிக்கு ஒரு இமேஜ். இப்ப தேமுதிகவை ஏங்க கூட்டு வந்தீங்க? அதனால தானங்க டைட் ஆகுதுன்னு காங்கிரஸ் சொல்ல முடியுமா? தேமுதிக வந்ததுனால தான் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம். அத காங்கிரஸ் ஒத்துக்கணுன்றேன் நான். நீ அடம் பிடிக்கிறதுக்கு வேலை இல்ல. சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும். அதனால நீங்க வேற பேட்டி குடுத்தது மாரி விஜய்ட்ட பேசிட்டு இருக்கோம். நாங்க வெளிய சொன்னது. என்ன? நீங்க அவருக்கு தான் காசு குடுக்காம வர்ற கூட்டம் விஜய்ட்ட தான்னு சொன்னார்ல. ம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொன்னது. மாணிக் தாக்கூருடைய பேச்சு. இதெல்லாம் வெளியில வேணா பேசிக்கலாம். நீங்க உள்ள கள நிலவரம் என்னங்கிறத உள்ளுக்குள்ள உட்கார்ந்து பேசும்போது தான் தெரியுங்கிறேன் நான். சார் இவ்ளோ 3 மாசத்துக்கு முன்னாடியே குழு அமைச்சு, எங்கள நீங்க கூப்பிடலன்னா, எங்கள புது கட்சிலாம் கூப்பிடுதுன்னு சொல்லி, ஆட்சியில் ம். பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பிரச்சனை பண்ணி, ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர், இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் அம்மையார் ஜோதிமணி, இவ்ளோ பேரு பிரச்சனை பண்ணி, இவ்ளோ இது அக்கப்போர் பண்ணி, இவ்ளோ ஊடக கவனங்கள் பெற்று, அத தினமும் ஊடக விவாதங்கள்ல தினமும் அத பேசி, பேசி, பேசி ட்ரெண்டிங்ல இருந்து, இவ்ளோ பிரச்சனை பண்ணி, திமுக காங்கிரஸ் உடைஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு பேசுபொருள் ஆகி, பொசுக்குன்னு இப்ப அறிவாலயத்துல 21 தான் அப்படின்னு சொன்னோம்னா, இவ்ளோ காலத்துல இந்த 3 மாச காலத்துல பிரச்சனை பண்ணதே வீணா போச்சா சார்? வாய் ஜவடால்லாம் வேஸ்ட்டுங்கிறீங்களா? வெறும் வாய் ம், ஜவடால் தான் அதெல்லாம். ம். அதுதான் அது கேட்டா எங்க கட்சி நாங்க வளர்க்க வேணாமாங்க? எங்க தொண்டர்கள உற்சாகமா டெம்பா வச்சிருக்க வேணாமா நாங்க? அதுக்காக சொன்னது தலைவா. இதெல்லாம் போய் சீரியஸா நீங்க எடுத்துக்கிறதா? அப்படிங்கிறது தான்னு வச்சுக்கங்களேன். நீங்க தானே ஜோடகருக்கு என்ன கேம் அவரு போயிடுவாரு. இங்க இருக்க ம். செல்வ பெருந்தகை, மத்தபடி ராஜ்குமாரா, ராம்குமார் அவங்க இந்த டீம் அவங்க தானே நீங்க உட்காந்து இவங்கலாம் சமாதானப்படுத்த ஒண்ணும் இல்ல பர்சனலா சொல்றேன் நான். இந்த 21 தொகுதிக்கான சீட்ட அலாட் பண்ணிற முடியுமா? ஒரே நாள்ல. திமுக 160 சொல்லிரும் வைக்கும். 1 மணி நேரத்துல. நீங்க இந்த 21 தொகுதியிலயும் கேண்டிடேட் ஃபைனல் பண்ணி 1 மணி நேரத்துல பண்ணிற முடியுமா? இல்ல 1 நாள் பண்ண முடியுமா? 1 வாரம் ஓடும். கரெக்ட்டா வேட்புமனு தாக்கல் நாளை முடிய போதுங்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். யாருக்கு கடந்த சீட்டு? காலத்துல வரலாறு அப்படி உண்டு. அதுதான் நடந்திருக்கு. அதான் கட்சி அப்படித்தானே வச்சிருக்கீங்க. கேட்டா ஜனநாயகங்கிறீங்க. உட்கட்சி ஜனநாயகம் த காங்கிரஸ்ல எப்பயுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்கிற மாரி தான். அதனால நீங்க வெளியில பேசுறது விஷயங்கள் வேற. நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் வேறங்கிறது திமுக தெளிவுபடுத்தியிருக்கு காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் என்ன முடிவு செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு. இப்போ தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல. ம். இவங்களுக்கு எப்படி அக்காமடேட் பண்றாங்க திமுக? குறிப்பா தேமுதிக அவங்க சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க. ராஜ்யசபா ஆல்ரெடி உங்க அதிமுகவுல கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப ஆமா, ஆமா. இங்க எதுவும் வெளிப்படையா சொல்லல. ஆனாலும் ராஜ்யசபா அவர்களுக்கு உறுதி. ஆமா, அப்படின்னா ஆமா. 4ல திமுக 1 காங்கிரஸ், இன்னொரு தேமுதிகவுக்கு தேமுதிக. போறது தேமுதிக. உறுதியா? ஆமா, அப்படின்னா ஆமா எவ்வளவு உண்மதான். சீட்டு வழங்குவாங்க? ஆமா என்னைய பொறுத்தவரை அது ராஜ்யசபா குடுக்கும்போது பட்சத்தில் நீங்க தேமுதிகவுக்கு 6 சீட்டு தான். மத்த எல்லாத்துக்கும் ராஜ்யசபாவே எதுவும் இல்லாம 6 சீட்டு குடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் தேமுதிகவுக்கு 6 குடுக்கும்போது பட்சத்தில், அது ஒரு 6 சீட்டு. அதாவது ஒரு எம்பிங்கிறது ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு சீட். ஸோ அது 6 சீட் ஆல்ரெடி குடுத்துடுறீங்க. நீங்க 6லேருந்து ஆரம்பிக்குது தேமுதிக. நம்ம அப்படித்தான் கணக்கு பார்க்கணும். மத்தவங்கலாம் 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. தேமுதிக 6லேருந்து ஆரம்பிக்குது.
அதிகபட்சம் 9ன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு 3 தான் குடுக்கணும். அப்படித்தானே கணக்கு? ம். மத்தவங்களுக்கெல்லாம் 6, தேமுதிகவுக்கு 9. அந்த கணக்குல தான் குடுப்பாங்க. அதிகபட்சம் 3 இல்ல 4 குடுப்பாங்க. 4 + 6 அதுதான் ஒரு ராஜ்யசபாங்கிறப்போ 10. கரெக்ட்டா இருக்கு. நீங்க அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அதுல வருத்தப்படுறதுக்கும் வேலை இல்ல இதுல. நீங்க அதான் 10 சீட்டுங்கிறது 10 எம்எல்ஏன்றேன் நானு. நீங்க 6 ஒரு எம்பி நீங்களுக்கு அதாவது எந்த செலவும் இல்லாம 6 வருஷம் அவங்க எம்பி. லாபி பண்ணிக்கலாம் நீங்க தேமுதிக. அதுல மாற்றமே கிடையாது. நீங்க உங்களுக்கு குடுக்க போற 4 எம்எல்ஏ சீட் 4 ஆட்டோமேட்டிக்கா 4 எம்எல்ஏ உங்களுக்கு கிடைச்சிடுறாங்க. ஒரு எம்பி கிடைக்கிறாங்கல்ல. நீங்க இத வச்சு நீங்க கட்சிய டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க கிடைச்சு எல்லாத்தையும் சீட்டு 20 சீட்டு 25 சீட்டு வாங்கிட்டு நீங்க கட்சிய டெவலப் பண்றா என்ன அர்த்தம் அது? என்ன எந்த எம்எல்ஏவுமே இல்லாம 4 எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி அந்த மாரி அரசியல் பண்ணுதுங்க இன்னைக்கு. நீ ஒரு ஆளுங்கட்சியவே வளைச்சு போட்டு உட்கார்ந்து அரசியல் பண்ணுது அது. எவ்வளவு திறமையா? அதனால எங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவே எல்லாத்தையும் வச்சு பண்ணி திமுக வந்து 50 சீட்ல நின்னு மத்தவங்கலாம் இவங்களுக்கு பிரிச்சு குடுக்க முடியுமா என்ன? அவங்க பலமா இருந்தா தானே உங்கள அகாடமிக் பண்ண முடியும். உங்கள வளர்க்க முடியும். அதனால தேமுதிகவுக்கு அவ்வளவுதான் வரும். பட் என்னை பொறுத்தவரை இதுல இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல எம்எல்ஏ சீட்டு அதிகம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7, 8 குடுக்கலாம். என்ன? அது ஒரு சூழ்நிலை. மத்தபடி மத்த எல்லாத்துக்குமே 6 இல்லன்னா 6க்கு கம்மி. 5 அவங்களுக்கு இன்னும் குடுக்கவே இல்லையே சார். டேட் அஃபிஷியலான டேட் எதுவும் குடுக்கவே இல்லையே. இல்ல அதுதான் இது காங்கிரஸுக்கு ஃபைனல் பண்ணிட்டு தான். ஏன்னா காங்கிரஸ் அடம் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குல்ல. ம். நீ 25 குடுத்தாவே திமுகவுக்கு 2, 3 சீட்டு இடிக்குது இன்னும். திமுக குறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். 60ன்னு ஒரு ஃபைனல் பண்றாங்க. 62 162ன்னு ஃபைனல் பண்றவங்க, இந்த காங்கிரஸ் அடம் பிடிச்சு இல்ல 120 எங்களுக்கு ஏற்கனவே குடுத்த 25 குடுங்கன்னு அடம் பிடிக்கும்போது, ஒரு 3 சீட்டு அவங்க குறைச்சு குடுக்க வேண்டிய சூழல்ல திமுக இருக்கு. அதனால தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸ பேசி முடிச்சுருவோம். முடிச்சுட்டு, நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளையும் தேமுதிகவுக்கும் ஃபைனல் பண்ணிக்கலாங்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. நிச்சயமா சார். இன்னைக்கு நடந்த சீட்டு பகிர்வுக்கான பேச்சுவார்த்தையில் என்னென்னவெல்லாம் நடந்தது? காங்கிரசுக்கு திமுக எவ்வளவு வழங்க இருக்கிறது? மற்றும் இதர புதிய கட்சிகளுக்கும், இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் எவ்வளவு வழங்குறாங்க? திமுக தன்னுடைய தொகுதிகளை இந்த முறை 10 முதல் 15 தொகுதிகள் வரை குறைக்கப் போகிறது என்பது போன்ற இன்று நடந்த பல எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்கள வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கும். நன்றிங்க. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.